ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. மேலும் உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பு வசீகரிக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக வருதுங்க. மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் ஆளுமை நிலைத்து தன்மையும் பெற்றிருப்பீங்க. உங்களுடைய அன்பிலும் பேச்சிலும் நிர்வாக திறமையிலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட முடியுங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களையும் வலுவிழக்க செஞ்சிருவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்குது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடித்திருவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடவே மாட்டீங்க. உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு அதிபதி தான் சுக்கிரன். கட்டக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. 6வது இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும் யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பது தான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய குறியீடும் 7 இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யகரமாகவும் திருப்பங்களை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். திருப்தி தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். உங்களுடைய 8வது இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சனியே அதிபதி ஆவதால் தீர்க்காயுள் உங்களுக்கு உண்டு. 10வது இடத்திற்குரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேசம் மற்றும் செவ்வாய் வருதுங்க. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் வராரு. பெரிய பதவிகளும் வியாபாரத்தில் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. 11வது இடமான மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதரர் சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தால் கடகராசி வருது. பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அந்த வகையில் நீங்கள் திருமியசூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரவும். இந்த தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கடக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் என இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த கடக ராசியில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, அதாவது இந்த இப்போ அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் கடக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறாரு. எனவே உங்களுக்கு தனவரவில் எந்த ஒரு குறையும் இருக்காது. வரவேண்டிய வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கார். குருவின் பார்வை அப்படிங்கிறது சனி மீது பதிவதால் பெரிய அளவு பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் கிடைக்க போகுது. அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடித்து சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யும். மேலும் வீடு மாற்றம் இடமாற்றம் வந்து சேரும். மன வலிமை அப்படிங்கிறது குறையும். எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது சில நேரத்தில் தடுமாற்றத்தையும் கை மாற்று வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உண்டாக்க செய்யுங்க. மேலும் அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், கட்டிட வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆடி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியானவர் தான் செவ்வாய். மேலும் பூர்வ புண்ணியத்தின் பலன் என்ன கிடைக்குமோ அப்படின்னு நீங்கள் எப்பொழுதும் கவலையோடு இருக்க வேண்டாம். அவை அனைத்துமே இப்பொழுது நல்லதாகவே நடக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது ஏதாவது நடக்குது அப்படின்னா அதில் சாதகமான முடிவு உங்களுக்கு ஏற்றமையாக அமையக்கூடும். புதிய தொழில் தொடங்க முயற்சியில் இருந்தீங்கன்னா அந்த விஷயமும் நடக்கும். இதுவரை தடையாக இருந்து வந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்குள் இருந்து அரசல் புரசல்கள் மாறும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் கிடைக்கும். ஆடி மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல போகிறார். அவர் அங்கு ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி. விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாவதால் சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். சகோதரர் வழியில் கொடுத்த உதவிகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு முன் நின்று கொண்டு உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களின் இல்லத்தில் நடைபெறும் சுப காரியங்களை முன் நின்று நீங்கள் நடத்தி வச்சு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மாமன் மைத்துனன் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது மாறும். தொழிலில் மாற்றம், சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைக்கூடி வரும். சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்விக்காக எடுத்த முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அரசு வழி வேலைக்காக எடுத்த முயற்சியும் வெற்றி பெறுங்க. இதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த கடகராசி என்பர்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு இருப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடி நிலை அப்படிங்கிறது நீங்கள் போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்திருக்கும். அப்படி கிடைச்சாலும் குறைவாகவே கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த அமாவாசைக்கு பிறகு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். இது உங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் கொடுக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு அப்படிங்கிறது குறையக்கூடும். இதனால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை நீங்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்தாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 22, 21, 27, 28, மேலும் ஆகஸ்ட் 12, 13, 14. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவின் மூலிமா கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும்.
மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.